நைட்டு 12 மணிக்கு வந்துட்டு டியூட்டி முடிச்சுட்டு வந்தால் பசிக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா வீட்டில் மாவும் கல் இருந்துச்சு. சரி என்ன தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, சரி இந்த மாவையே சுட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஐடியா பண்ணிவிட்டு சுட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு மாவு எடுத்து ஒரு அடைசல் ஊற்றினா, அங்கே பார்த்தா மாவு வந்து பார்த்திங்கன்னா சரியாக இல்லை. அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகா மட்டும் ரொம்ப அதிகமாக இருந்தது. கல்லில் ஊற்றும்போது வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து மாவு வந்து உட்காரல. ஸோ அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு ஊற்றினா தான் உட்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ 3 தோசை சுட வேண்டிய இடத்துல 2 தோசை வந்து சுடுற மாதிரி ஆச்சு. ஸோ மாவு வந்து அதிகமாக அதுக்காக பிடிச்சிது. ஸோ பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு எடுத்து ஊற்றினேன். சரி இதெல்லாம் பண்ண நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பு பண்ணேன். இடையில வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கபகபன்னு வாசம் வந்தது. ஸோ தோசை வெந்துட்டுருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சரி திருப்பி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி போடலான்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி பார்த்தேன். என்னால் வந்து சரியாக ஃபஸ்ட்டு தோசைக்கு திருப்ப முடியல. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் நீங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே பார்ப்பீங்க. இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடியே பார்ப்பீங்க. அது எப்படி போயிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அலங்கோலமாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக மோசமாக வந்து நான் திருப்பிட்டேன். ஸோ தோசை வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு போயிடுச்சு ஆரம்பத்தில். ஸோ இது வந்து செகண்டு சுட்ட தோசை. ஸோ இந்த தோசை திருப்பி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கச்சிதமாக இருந்தது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பசிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசையை சுட்டு சாப்பிட்டேன். ஸோ வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டு தான் எடுத்தேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்க வேணாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சுட்ட தோசை இப்படி தான் இருந்துச்சு. எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு செஞ்சு முடிச்சுட்டு, அதாவது மதிய ஷிஃப்ட்டு செஞ்சு முடிச்சுட்டு வீட்டில் போய் இந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பேச்சுலர் பசங்க எத்தனை பேர்த்துக்கு குக் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் வந்து எம்ஆர் வேணு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்.